ஹாய் கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னது அப்படின்னா, நானே புதுசாக ஒரு யூடியூப் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் மானிட்டைஸ் ஆகும். அது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நீங்கள் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரீச் பண்ணலாம். சரி, பேக் டு டாபிக் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு யூடியூப் பில்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் எல்லாருமே சேனல் வந்து கிரியேட்டும் பண்ணலாம் கண்டிப்பாக. எப்படின்னா, நான் வந்து ஒரு 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து ஒரு 500 ஆக்கலாம். 500 வாட்ச் ஹவர்ஸ் அண்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும், சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது ரூலோட ஒரு புது யூடியூப்பை வந்து நான் வந்து பில்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதில் வந்து சேனல் கிரியேட் பண்ணி மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படிலாம் இல்லை கைஸ், நம்ம ப்ரீவியஸாக இன்ஸ்டாகிராமில் என்னென்ன வெப் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து யூடியூப்ல என்னென்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி யூடியூப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸாக இன்ஸ்டாகிராமோட அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்கேன், மறக்காம நீங்கள் போய் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம், நம்ம யூடியூப்பை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூபோட பேக் அண்ட் சைட்ல இருந்து போயிடலாம். பேக் அண்ட்ல என்னென்ன வெப் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பேக் அண்ட்ல வந்து PHP தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. PHPங்கிறது வந்து ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பட் இப்போ கரண்டா வந்து அவங்க வந்து Django தான் யூஸ் பண்றாங்க. PHP வந்து யூஸ் பண்ணல. Django எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PHP பத்தி பார்க்கலாம். PHP வந்து ஒரு 26 இயர்ஸ் ஓல்டு லாங்குவேஜ். இப்போ இதோட கரண்ட் வெர்ஷன் வந்து 8 2020ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து எந்த வெர்ஷனுமே வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் 8 விட வெர்ஷன் 7 தான் வந்து பாப்புலரா வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே நிறைய கம்பெனில. முதல் PHP எதுக்கு வந்து பாப்புலரா இருக்கு, எதுக்கு வந்து இதை மோஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இதோட ஃப்ரேம் ஒர்க் வந்து லாராவெல் அப்படிங்கிறது தான் இதோட ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கனால தான் இந்த லாராவெல் ஃப்ரேம் ஒர்க்குமே மோஸ்டா எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றாங்க. இந்த மோஸ்டா எல்லா கம்பெனியும் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பை தவிர்த்து ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறாங்க, விக்கிபீடியாவில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதுலேயுமே வந்து PHP வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இதோட அட்வான்டேஜ் என்னது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெர்மினல் லெவலில் யூஸ் ஆகிறது. அதாவது நம்ம ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம கோடிங் போடுவோம், அதோட அவுட்புட்டை வந்து ப்ரௌசரில் தான் போய் பார்ப்போம். ஆனால் PHPயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெர்மினல் இருக்கும், அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி டெர்மினல் அப்படி இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கமாண்ட் லைன் போட்டிங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் அவுட்புட்டை பார்த்துக்கணும். ஸோ இது மூலியமாக வந்து பேக் எண்டுக்கு சர்வர் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து PHP யூஸ் பண்ணி மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் PHP வந்து MongoDB, MySQL, Postgres இந்த மாதிரி எல்லா டேட்டா பேஸோடையும் PHP வந்து ஈஸியாக சிங்க் ஆகும். இந்த ஒரே ரீசனுக்காக தான் PHP வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் யூடியூப் ஆல்சோ. இப்போ யூடியூப் வந்து ரீசெண்டாக Django தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் PHP யூஸ் பண்ணாங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க PHP வந்து Djangoக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. Django எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Django பற்றி நம்ம தெரிஞ்சோம். Django வந்து 2003 இருந்து 2005க்குள்ள டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதுவுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். பைத்தானோட ஹை லெவல் பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த Django. இப்போ வந்து இதோட கரண்ட் வெர்ஷன் வந்து 4.0 இருக்கு. அது வந்து 2022ல தான் இந்த 4.0ங்கிற கரண்ட் வெர்ஷன் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்சடைல், அதாவது நீங்க இந்த Django வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்ணி எந்த விதமான வெப்சைட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு லோ லெவல் டேட்டா வச்சிருக்க வெப்சைட் வந்து ஹை லெவல் டேட்டா வச்சிருக்க வெப்சைட் வரைக்கும், அதிகமா இந்த நியூஸ் சைட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹை லெவலாக டேட்டா வச்சிருக்கிற எல்லா வெப்சைட்ஸுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஃப்ரண்ட் அண்டோடையும் வந்து சிங்க் ஆகி சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. HTML, JSON, XML இந்த மாதிரி எல்லா ஃப்ரண்ட் அண்டோடையுமே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து டைப் பண்ணி வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ரெண்டாவதாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா, இதோட செக்யூர். அதாவது ஒரு டெவலப்பரே வந்து ஏதாவது பேக்கெண்ட்ல வந்து காமனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே இந்த Django வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெப்சைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் இந்த Django வந்து மேக்சிமமா எல்லாமே இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லேட்டஸ்டா இன்ஸ்டாகிராம்ல கூட பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராமே பேக்கெண்ட் வந்து Django தான் யூஸ் பண்ணாங்க, யூடியூப்மே Django தான் யூஸ் பண்ணாங்க. மெனி ஆஃப் த வெப்சைட் வந்து Django யூஸ் பண்ற காரணமே இதோட செக்யூரிட்டி தான்.
யூசர் வந்து கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து செக்யூரா போய் டேட்டா பேஸ் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து லீக் ஆகவே ஆகாது. இது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செக்யூரா கொடுக்கறதுனால Django வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து பேக் அண்ட் சைடை வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் சைடுக்கு வரும். என்னென்ன ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்துட்டீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். எப்படி பேக் எண்ட்ல வந்து சர்வர் சைடா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து PHP இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிளைண்ட் சைடா லாங்குவேஜ்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இருக்கு. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு முக்கியத்துவமே என்ன பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட் சைட்லயுமே ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வர் சைடுலயுமே ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்டா யூஸ் பண்ண முடியும். இது வந்து வெறும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவுமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கனால தான் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடு வந்து யூஸ் பண்றாங்க. யூடியூப்லயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1995 வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ். இதோட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லேர்ன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் பிகினரா இருக்கிறப்ப. ஏன்னா இது வந்து ஒரு லைட் வெயிட் லாங்குவேஜ், ரொம்பவே ஈஸியாவே நீங்க வந்து கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட டேட்டா வந்து வேலிடேட் பண்றதுக்குமே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியா உதவுது. உங்க டேட்டா வந்து வேலிடேட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம வெப்சைட்ல வந்து டைனமிக் கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மெயினா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டராக்டிவ் வெப் பேஜை வந்து கிரியேட் பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமா உதவுதுன்னே சொல்லலாம். கிளைண்ட் சைட்ல இப்படி உதவுதுப்பா, சர்வர் சைட்ல எப்படி உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிசில உங்களோட ப்ரௌசர்ல வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் பேக் எண்டுக்காக. அதாவது பிகினரா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு, பேக் எண்ட்ல வந்து எனக்கு அவ்வளவா எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஆனா பேக் எண்ட்ல வந்து நான் ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்னோட வெப்சைட் வந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு தனியாவே உங்க ப்ரௌசர்ல வந்து இப்போ இருக்கும். அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேக் அண்ட் சைடாவும் நீங்க சர்வர் சைடாவும் வந்து நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒயிலா யூஸ் பண்றாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்காக உண்டான ஒரு லாங்குவேஜ், ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதை வச்சு நீங்க வந்து வெப்சைட் தான் கிரியேட் பண்ண முடியும், ஆனால் ஆப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆனா நம்ம யூடியூப் வந்து நம்ம மொபைல் ஆப்ஸும் வச்சிருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஆப் இருக்கு. நம்ம ஆப்பிள் மொபைலையும் பாத்துட்டீங்கன்னா யூடியூப்ங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்றதுக்காக பாத்துட்டீங்கன்னா ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கிரியேட் பண்றது. ஆப்பிளுக்கு என்னது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க. இந்த லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான். 2014 ஒரு ஃப்ரெஷ்ஷான லாங்குவேஜ் தான், ஒரு 10 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அது வந்து ஆப்பிளே வந்து அவங்க கிரியேட் பண்ணதுனால வந்து அவங்களே வந்து அந்த லாங்குவேஜை வந்து ஒரு ஆப் அவங்களோட iOS ஆப் வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து அவங்க ஸ்விஃப்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்பயும் போல இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நான் கொடுக்க, கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்க. கரண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நம்ம வந்து தெரிய வைப்போம், அப்டேட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.